தமிழகத்தையும் தமிழ் மக்களையும் பாதுகாக்கும் பேரியக்கமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக பிரம்மாண்டமான அதே நேரத்தில் கட்டுக்கோப்பான இயக்கமாக வளர்த்தெடுத்துள்ளார் அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா. அஇஅதிமுகவை யாரும் வெல்ல முடியாத இயக்கமாக வளர்த்தெடுக்க எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஏராளமான சோதனைகளை எதிர்கொண்டு அவற்றை வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றி சாதனை படைத்து வருகிறார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. முதலமைச்சரின் வெற்றி சாதனை படிக்கட்டுகளை சற்று திரும்பி பார்க்கலாம். வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். உலகில் மக்களை காப்பாற்ற கிருஷ்ணர், புத்தர், இயேசு பிறந்ததைப் போல் தமிழக மக்களின் விடிவெள்ளியாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி 24 மண்ணில் அவதரித்தார். உலக அளவில் புகழ்பெற்ற பெங்களூரு பிஷப் காட்டன் மற்றும் சென்னை சர்ச் பார்க் பள்ளிகளில் கல்வி பயின்றார். கல்வி, விளையாட்டு, கலை என அனைத்து துறைகளிலும் தலைசிறந்து விளங்கியதுடன் பரிசுகளையும் பாராட்டுகளையும் வென்று குவித்தார். தொடர்ந்து கலைத்துறையில் 1964ஆம் ஆண்டு கால் பதித்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திரையுலகின் தன்னிகரில்லா நட்சத்திரமாக உயர்ந்தார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, ஆங்கிலம் என பல மொழிகளிலும் சிறந்த நட்சத்திரமாக ஜொலித்தார். கலை உலகின் தலை சிறந்த விருதுகள் இவரை தேடி வந்து தஞ்சமடைந்தன. புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆருடன் கலைத்துறையில் இணைந்து பணியாற்றியது மட்டுமின்றி எம்ஜிஆர் திமுகவின் தீய சக்தி கருணாநிதியை எதிர்த்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய அரசியல் வேள்வியிலும் இணைந்து பணியாற்றினார். அஇஅதிமுகவின் கடலூர் மாநாட்டில் பிரம்மாண்ட கூட்டத்தில் ஆற்றிய உரையை தொடர்ந்து 1983ஆம் ஆண்டு கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளராக எம்ஜிஆரால் நியமிக்கப்பட்டு தன் கடின உழைப்பாலும் பேச்சாற்றலாலும் கழகத்தின் கொள்கைகளை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்தார். 1984ஆம் ஆண்டு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக வெற்றி பெற்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மாநிலங்களவையிலும் மிகச்சிறப்பாக பணியாற்றினார். மாநிலங்களவையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆற்றிய உரை அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. இதே ஆண்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அமெரிக்க மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட சூறாவளி தேர்தல் பிரச்சாரமே அஇஅதிமுகவின் வெற்றிக்கு வழிவகுத்தது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் ஆற்றலை முழுமையாக அறிந்திருந்த எம்ஜிஆர் 1986ஆம் ஆண்டு மதுரையில் நடந்த மாநாட்டில் தனக்களித்த வெள்ளி செங்கோலை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிடம் அளித்து அவரே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தமிழகத்தையும் காப்பாற்ற வல்லவர் என அறிவித்தார். எம்ஜிஆரின் மறைவை தொடர்ந்து கழகத்தை கூறு போட்டவர்களிடம் இருந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தன்னந்தனி சிங்கமாக நின்று போராடினார். பின்னர் கழகத்தின் கோடான கோடி தொண்டர்களை தன்வசம் ஈர்த்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 1988ஆம் ஆண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார். இதனைத் தொடர்ந்து சட்டசபையில் தமிழகத்தின் முதல் பெண் எதிர்க்கட்சி தலைவராக மக்களின் குரலை ஓங்கி முழங்கினார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. பின்னர் 1991, 2001, 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக மாபெரும் வெற்றியை பெற்றது. கழகத்தையும் தமிழக மக்களையும் தன் இரு கண்களாக காப்பாற்றி வருகிறார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. பல கோடி உறுப்பினர்களை கொண்ட அஇஅதிமுகவின் கடைக்கோடி தொண்டனுக்கும் கட்சியிலும் ஆட்சியிலும் உயர்ந்த பொறுப்புகளை வழங்கி அனைத்தும் அனைவருக்கும் என்ற உயரிய தத்துவத்தை கடைபிடித்து நாட்டிற்கே முன்மாதிரியாக விளங்கி வருவது முதலமைச்சரின் தனிச்சிறப்புகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அஇஅதிமுகவின் சாதாரண தொண்டரின் மறைவுக்கு கூட இரங்கல் தெரிவிப்பது அஇஅதிமுக தொண்டர்களிடையே மிகுந்த நெகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அம்சமாகும். இப்படி கட்சி தவிர்த்து நாடே போற்றும் வகையில் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம், மகளிர் காவல் நிலையம் போன்ற நாட்டிற்கே முன்னோடியான திட்டங்களை செயல்படுத்தினார். காவேரி, முல்லைப்பெரியாறு, என்எல்சி என தொடர் சட்ட போராட்டங்கள் நடத்தி தமிழகத்தின் உரிமைகளை மீட்டெடுத்தவர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. அம்மா உணவகம், அம்மா குடிநீர், தாலிக்கு தங்கம், விலையில்லா ஆடு மாடுகள், பல லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினிகள் என
எண்ணிலடங்கா மக்கள் நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார் அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வரும் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களும் கோடிக்கணக்கான கழக தொண்டர்கள் மீது முதலமைச்சர் கொண்டுள்ள பாசமும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தான் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் என அஇஅதிமுகவின் பல கோடி தொண்டர்களின் எண்ணமாக பிரதிபலித்து வருகிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தற்போது 7வது முறையாக அஇஅதிமுக என்ற மாபெரும் மக்கள் பேரியக்கத்தின் பொதுச் செயலாளராக மீண்டும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதே கழக தொண்டர்களின் எண்ணத்திற்கு மற்றுமொரு சான்றாக அமைந்துள்ளது.